பிதாமகா பிரம்மர்ஷி பத்ரிஜி அவர்களுக்கும், அம்மா ஸ்வர்ணமாலா பத்ரிஜி அவர்களுக்கும், மகா அவதார அறக்கட்டளை அவங்களுக்கும், இங்கே உட்கார்ந்த எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் என்னுடைய ஆன்ம வணக்கத்தை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ், நன்றி. இன்னைக்கு நம்ம ஹோ ஒப்புனோ போனோ என்ற ஒரு அற்புதமான ஒரு டெக்னிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம தியானம் செய்கிறோம், தியானத்து மூலமாக சுவாசத்தை கவனிக்கிறோம், அது மூலமாக நிறைய நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. ஆனால் சில டைமில் ஏதாவது கற்றுக்கணும், ஏதாவது தெரிஞ்சுக்கணும் என்ற உள் ஆர்வம்ன்றது ஒன்று இருக்கும். அந்த உள் ஆர்வத்தை என்னென்னா, சோலுக்கு எப்பொழுதுமே ஒரு ஆர்வம் இருக்கும். புதுசு புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கும் பொழுது, புதுசு புதுசாக கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது, இன்னும் புதுசு கேட்கணும், இன்னும் அந்த ஞானத்தை நம்ம பெறணும் என்ற ஒரு ஆசைன்றது அந்த சோலுக்கு எப்பொழுதுமே இருக்கும். பாருங்க, ஒரு நாக்குக்கு எப்படி ருசி இருக்கு. எது சாப்பிட்டாலும், ஒரு புளிப்பு சாப்பிட்டாலும், ஸ்வீட் சாப்பிட்டாலும், அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுத்துட்டே இருந்தால் நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கோம் இல்லையா? அது வேணான்னா சொல்லுது நாக்கு, மனதுன்றது. அதே மாதிரி நம்ம சோலுக்கு இன்னும் அதிகமான ஆசைகள் இருக்கு. புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கும்போது நம்ம பிரெயின் ஆகட்டும், நம்ம நர்வஸ் சிஸ்டம் ஆகட்டும், செல்ஸ் ஆகட்டும், எல்லாம் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிறது. அதனால இன்னும் புதுசு கற்றுக்கோன்னு சொல்லிக்கொண்டே இருக்கும் நம்ம உள்மனது என்றது. அதே மாதிரி இங்கே ஹோ ஒப்புனோ போனோ நிறைய இது ப்ராக்டிக்கல். இது நம்ம தியரியாக ஓரளவுக்கு சொல்கிறோம், ஆனால் ப்ராக்டிக்கலாக நிறைய நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ தியானம் கூட பாருங்க, சுவாசத்தின் மேல் கவனம்னு சொல்கிறோம், ஆனால் சுவாசத்தை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி ஹோ ஒப்பனோ போனோன்றது நிறைய டெக்னிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னா ஹவாய் தீபங்களுக்குள்ள, ஹவாய்க்குள்ள அந்த ஐலாண்ட்ஸை நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த டெக்னிக் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஃபவுண்டர் யாரு? நம்ம மூர்னா சிமியோனா அன்றவங்க ஒரு ஃபவுண்டராக இருந்தாங்க. ஆனால் இதில் ஒரு 4 வாக்கியங்கள் தான். இந்த 4 வாக்கியங்கள் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நிறைய மாறிவிடும் என்றது சொல்கிறாங்க. அது என்ன அந்த 4 வார்த்தைகள் என்றது நம்ம தெரிஞ்சுப்போம். I am sorry, please forgive me. எழுதிக்கோங்க வேணுமுன்னா. நீங்கள் இந்த டெக்னிக் நம்ம ஒரு காதில் கேட்டுட்டு ஒரு காதில் விட்டுட்டோம்னா அப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க என்றது கேள்வி வேண்டாம். நீங்கள் எழுதிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு உதவியாகவும் இருக்கும். நம்பர் 1 I am sorry, please forgive me. 3வது தேங்க்யூ. 4வது ஐ லவ் யூ. சரி, இதே நான் தமிழில் சொல்கிறேன். என்னை மன்னிக்கவும், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். 3வது நன்றி. 4வது நான் உன்னை காதலிக்கிறேன். இந்த 4 வார்த்தைகள் ஒரு மனிதனு எந்த அளவுக்கு மாற முடிகிறது என்றது அவங்க நிரூபிச்சிருக்காங்க. எப்படி நிரூபிச்சிருக்காங்கன்னா, டாக்டர் இஹலே கலா ஹியூலன் என்றவர் நம்ம ஜெயிலில் கைதிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க மேலே நிறைய பேர் போய் அவங்கள மாற்றணும்னு சொல்லி உள்ளே போயிருக்காங்க. ஆனால் யாராலும் அவங்கள மாற்றவே முடியவில்லை. இவர் டாக்டர் என்ன பண்ணுற இஹலே கலா ஹியூலன் என்றவர், சரி நான் பார்க்குறேன் சொல்லிட்டு அவர் அந்த ஜெயிலுக்குள்ளே, அந்த பிரிசனுக்குள்ளே அவர் போகிறார். போயிட்டு அவங்க கைதில்னு பார்க்கவே இல்லை.
அவங்க என்னென்ன தவறுகள் செஞ்சிருக்காங்கன்றது ஒரு புத்தகத்தில் ஒரு ஃபைல்ஸில் எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வச்சு அவர் பார்த்துட்டே இருக்கார். இது பார்த்துட்டே இருக்கும் பொழுது இந்த 4 வார்த்தைகள், ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, இந்த 4 வார்த்தைகளும் அந்த ஃபைல் பார்த்துட்டு அவரு சொல்லிக்கிட்டே இருந்தார். அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாரோட அங்கே கைதிகள் இருக்கிற எல்லாரோட ஃபைல் பார்க்குறாரு, இது சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் கைதிகள் மீட் பண்ணவே இல்லை. இது நம்ம கவனமாக கேட்கணும். அவர் மீட் பண்ணலை, ஆனால் அந்த ஃபைல் பார்த்துட்டு இந்த 4 வார்த்தைகள் அவர் சொல்லிட்டே இருந்தார் கொஞ்ச நாட்களுக்கு. திருப்பி 1 மாசமோ 2 மாசமோ கழிச்சு உள்ள போறாரு. உள்ள எல்லாருமே போய் பார்க்குறாங்க. அந்த கைதிகள் எல்லாருமே நல்ல விதமாக மாறிவிட்டார்கள். எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே உள்ள போய் ஒண்ணுமே செய்யல, எப்படி அவங்க மாறி விட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த டாக்டர் ஹியூலன் என்றவர் டாக்டர் அவர். அதனால அந்த அளவுக்கு மாற்றம் நடந்து விட்டது. சரி, இது இவ்வளவு அற்புதமா இருக்கே, அவங்களோட ஃபைல்ஸ் பார்த்துட்டே இவர் குணமாக்கிட்டாரே, அவங்கள மாத்தி விட்டாங்களே அவங்க மனதை, நம்ம எல்லாம் எதுக்கு இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி நிறைய டாக்டர்ஸ்கள், கவுன்சிலர்ஸ், ஹீலர்ஸ் இவங்க எல்லாமே அந்த ஹவாய் ஐலாண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு டீச் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போ இது எப்படி பண்ணோம் நம்மன்றது நம்ம தெரிஞ்சுப்போம் நண்பர்களே. இது எப்படி நம்ம சொல்லணும், எந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து பண்ணணும்ன்றது நம்ம தெரிஞ்சுப்போம். ஒரு அமைதியான இடத்துல நம்ம போய் உட்காரணும். நமக்கு எந்த ப்ராப்ளம் இருக்கு அன்றது நம்ம மனதில் தியானிக்கணும். அது ஏதாவது இருக்கலாம். நம்ம ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கலாம், நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், நமக்கு நிறைய கோபம் இருக்கலாம், நமக்கு ஒரு கில்ட் అనేది இருக்கும், அந்த கில்ட் இருக்கலாம். சில பேருக்கு பாடியில பிரச்சனைகள் இருக்கலாம், இந்த உடம்புன்றது நோய்கள் இருக்கலாம். நிறைய இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த ப்ராப்ளம் எல்லாம் நமக்கு முதல்ல எங்க இருந்து வந்திருக்கு அண்ணா, நம்ம பழைய கர்மாக்கள் மூலமா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டே தான் நம்ம இருக்கிறோம். முதல்ல அந்த கர்மாக்கல்லோ இருந்து வெளியில வரத்துக்கு அதுல మనం முக்கியமா தியானிக்கணும். நம்ம கண்கள் மூடிட்டு நம்ம என்ன இந்த ப்ரொசீஜர், ஐ எம் சாரி, எந்த ஜென்மத்திலோ நான் என்ன கர்மா பண்ணிருக்கேன்றதே எனக்கு தெரியாது, என்னை மன்னித்து விடுங்கள். அது எப்படி கேட்கணும்? என்னை மன்னித்து விடுங்கள் அப்படி இல்லை. அந்த நம்ம சைலன்ஸா உட்காரும் பொழுது நம்ம உள்ளுக்குள்ள இருந்து
அந்த உணர்வுன்றது ரொம்ப முக்கியமானது. சும்மா பாருங்க, வெளியில வந்து யாராவது ஐம் சாரி அன்னு சொல்றது, சாரிப்பா, ஐம் சாரிப்பா, நான் பார்க்கவே இல்லை அன்றது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு உணர்வு அன்றது நம்ம கேட்கும் பொழுது அந்த உணர்வு உள்ள இருந்து நம்ம கொண்டு வரணும். ஐ ஆம் சாரி என்ற விஷயம். அப்புறமா என்னை மன்னிக்கவும் என்றது. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். எப்போ நம்ம எதுக்கு கேட்குறோம்? தயவு செய்து. நம்ம போன ஜென்மத்திலோ என்னென்ன நம்ம சாப்பிட்ருக்கோமோ, யாருக்கெல்லாம் துரோகம் செஞ்சிருக்கோமோ, யாருன்னெல்லாம் கொலை பண்ணியிருக்கோமோ, எத்தனை செடி மரங்களை நம்ம வெட்டிட்டோமோ ஒரு பில்டிங் கட்டுறதுக்காக, எத்தனை பேரை நம்ம மனசு நோவடிச்சிருக்கோமோ, இது எல்லாத்துக்குமே போன ஜென்ம கர்மாக்கள்ல இருந்து நம்ம முதல்ல வெளியில வரணும்னா, தயவு செய்து என்னென்ன தவறுகள் நான் செய்தேனோ, விலங்குகளுக்கும் செடி மரங்களுக்கும் மனிதர்களுக்கும் இந்த பஞ்சபூதங்களுக்கும் தெரிஞ்சியோ தெரியாமையோ நான் செஞ்ச தவறுக்கு என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள் அன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அந்த உணர்வோட நம்ம கேட்டோம்னா அப்ப பலன் அன்றது கண்டிப்பாக இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவங்க மன்னித்து விட்டாங்கள், அப்போ வந்து நம்ம நன்றி, தேங்க்யூ, நான் உன்னை காதலிக்கிறேன், ஐ லவ் யூ. அப்போ வந்து இந்த அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்கு, பிளான்ட்ஸுக்கு, போன ஜென்மத்திலோ செஞ்ச அந்த கர்மாக்களுக்கும் எல்லாத்துக்குமே நான் உன்னை காதலிக்கிறேன், ஐ லவ் யூ அன்னு சொல்லி நம்ம சொல்லணும். சொல்லும் பொழுது அதிலோ இருந்து நம்ம வெளியில வரலாம் நண்பர்களே. எப்போ நம்ம அந்த கர்மாக்கள்ல இருந்து, போன ஜென்மத்தில் எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்தோமே, அந்த கர்மாக்கள்ல இருந்து வெளியில வரத்துக்காக இந்த 4 வார்த்தைகள் நம்ம சொல்லிட்டோம்னா அந்த கர்மாக்கள்ல இருந்து நம்ம வெளியில வரலாம். எப்போ இந்த 4 டைம், சும்மா ஒரு 4 டைம் சொன்னா பத்துமானா கண்டிப்பா பத்தாது. ஒரு 21 டைம், 21 டைம்ஸ், இல்ல ஒரு 11 டைம், 11 டைம்ஸ், இல்ல 108, இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இது எத்தனை நாள் பண்ணணும்னா ஒரு 21 நாள் நம்ம பண்ணணும். இப்ப நமக்கு உடம்பு ஆரோக்கியமா இல்லை, ஏதாவது ஒன்று நீ பெயின்ஸோ கிட்னி பெயினோ, இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக கூட நம்ம ஒரு 5 நிமிஷம் யாருக்காவது ஏதாவது உடம்புல பிரச்சனை இருந்தால் அதுல இருந்து வெளியில வரத்துக்கு நம்ம இப்போ கண்கள் மூடிக்கோங்க. கண்கள் மூடிட்டு நான் சொல்றது கேட்டுக்கொண்டே அந்த உடம்புக்குள்ள இருக்கிற பிரச்சனை வெளியில போறதுக்காக இந்த 4 வார்த்தைகளும் நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போம். சரி, நம்ம ஒரு 2-3 நாள் சொல்லிட்டோம், ஐயோ நம்ம வந்து 4வது நாள் சொல்லவே இல்லை. அப்படி இல்லை நண்பர்களே. 21 நாள் ஒரு தீட்சையா நம்ம செஞ்சாதான் அதுக்கு பலன் அன்றது நமக்கு இருக்கும். சில பேருக்கு உடம்பு பிரச்சனை இருக்கு ஒரு இடத்துல, அந்த இடத்துல நீங்க கண்கள் மூடிட்டு நீங்க தியானம் செய்யற மாதிரி அந்த மூச்சை கவனித்து கொண்டே அந்த இடத்துல நான் எப்ப எந்த ஜென்மாக்களோ என் சிந்தனைகள் மூலமா நான் என்ன தவறு செஞ்சிருக்கேன் என்றது எனக்கு தெரியாது, தெரிஞ்சியோ தெரியாமையோ நான் தவறு செஞ்சிருக்கலாம், அதனால
அந்த நோயிலோ இருந்து நான் வெளி வரணும் అని சொல்லி அந்த இடத்துல கண்கள் மூடிட்டு இதே வார்த்தைகள், ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ అని சொல்லி ஒரு 21 டைம்ஸ் மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் நைட் 3 டைம் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, இந்த 3 டைம் கண்கள் மூடிட்டு ராமநாம ஜபம் பண்ணுறாங்க, எத்தனையோ செய்கிறாங்க. இப்போ நம்ம தியானத்துக்குள்ளே வந்தோம், சுவாசத்தை கவனிப்போம். ஆனால் இந்த டெக்னிக் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம் நண்பர்களே. பண்ணி பாருங்களே, ஒரு 21 நாள் உங்களுக்குள்ள மாற்றம் வந்தா செய்யலாமே. ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுதுன்னா இந்த 4 வார்த்தைகள் தவறில்லையே, இந்த 4 வார்த்தைகளும் நம்ம செய்யலாமே. ஒரு 5 நிமிஷம் ஆக போகுது அந்த உணர்வுடன் சொல்லும் பொழுது. அதனால இது நம்ம செய்யறதுனால இப்ப நமக்கு பணம் இல்லை, பணம் பிரச்சனை இருக்கு. அப்ப பணத்தை நம்ம என்ன செய்யணும்? பணத்தை கைகளுக்குள்ள எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, எந்த ஜென்மத்திலோ நான் வீசி விட்டேனோ, அது ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாம நான் பணம் பர்ஸ்ல வச்சுட்டோனோ, பணக்காரங்க அவங்க ரொம்ப திமிரு பிடிச்சவங்க சொல்லி நான் சொல்லியிருந்தேனோ, பணம் எனக்கு தேவையில்லை, நான் ஆன்மீகமான வாழ்க்கை நல்லா இருந்தா போரும், ஆரோக்கியமா இருந்தா போரும் అని நம்ம நினைத்து கொண்டே இருந்திருக்கலாம். இது எல்லாமே நமக்கு தெரியாது. அதனால அந்த பணத்தை கையில வச்சுட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். சாரி, ஐ ஆம் சாரி, உன்னை எப்படியெல்லாம் நான் பார்த்தேனே எனக்கு தெரியாது, நான் ரெஸ்பெக்ட் கொடுத்தேனான்றது தெரியாது. பணக்காரம் அவங்க மதம் பிடிச்சவங்க, ரொம்ப ஈகோ இருக்கிறவங்க நம்ம சொல்லிக்கொண்டே இருந்திருக்கலாம், மனதுக்குள்ள சொல்லிக்கொண்டே இருந்திருக்கலாம், போன ஜென்மத்திலும் செஞ்சிருக்கலாம். அந்த பணத்தை வச்சு, பணம் வேணும்னா பணத்து எவ்வளவோ நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம செய்யலாம். இது ஒரு எக்ஸாம்பிள். என்னன்னா, எப்பவுமே பணம் வந்தா என் கைக்கு எனக்கு எவ்வளவு தேவைப்படுதோ, எனக்கு உள்ள வந்த உடனே அப்பா எனக்கு பணம் வந்திருக்கு அன்னு சொல்லி அது கண்களோ இருந்து தொட்டுட்டு நான் உள்ள வச்சிருவேன். எனக்கு எந்த பண பிரச்சனையும் இருக்கக்கூடாது. எதுக்கு நான் கேட்குறேன்னா, நான் ஜுவல்ஸ் வாங்கணும், இல்லை நான் கார் வாங்கணும், வீடு கட்டணும்ன்றது எனக்கு தேவையானது இருந்து வாங்கி கொண்டே இருந்தால் மிச்ச பணம் நான் ஆன்மீகத்துக்கு நான் சேவைக்காக நான் இந்த பணத்தை நான் செலவழிக்கிறேன் சொல்லும் பொழுது நம்ம தேவைக்கும் நமக்கு வரும். ஆனால் அந்த சேவைக்கும் நம்ம சேர்ந்து கேட்டோம்னா அந்த சேவைக்கு கூட நமக்கு தேவையான பணம் வரும் நண்பர்களே. எப்பொழுதுமே நம்ம சிந்தனை தான் நிறைய விஷயங்கள நமக்கு மாற்றங்கள் கொடுக்கும். அந்த சிந்தனைகள் நமக்கு சரியா இல்லாததுனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு கொண்டே இருக்கு. ஃபேமிலியில பிரச்சனைகள் பீஸ்ஃபுல்லே இல்லை. மாமியார் பிரச்சனை, புருஷன் பிரச்சனை, அவங்களுக்கு என்னென்ன செஞ்சோமோ அது எல்லாமே உட்கார்ந்து ஒன்னொன்னா ஒரு 21 நாள் ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணி பாருங்க. அது செஞ்சுட்டு அப்படியே நம்ம கண்கள் மூடிட்டு அதே தியானத்துல போனோம்னா அதே அந்த எண்ணங்களும் அந்த மன்னிப்பும் அந்த நன்றியும் எல்லாமே நம்ம கேட்கறது யாருக்கு ரீச் ஆகணுமோ அவங்களுக்கு ரீச் ஆகும் நண்பர்களே. எதுவுமே சாமானியமானதே இல்லை. இந்த பூ உலகத்திலோ அவங்க ஃபாலோ பண்றாங்க. அந்த ஹவாய் ஐலாண்ட்ஸ்லோ அவங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுனால அவங்களுக்கு அந்த பலன் கிடைச்சு. நம்ம தியானம் பண்றதுனால, ஆனாபானசதி தியானம் பண்றதுல நமக்கு ஒரு பலன் கிடைக்கிறது. அதனால சயின்டிஸ்ட் எல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டோட ஸ்டாப் பண்றாங்களா? இல்லையே. அது சக்சஸ் ஆனா இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அன்றது ரொம்ப ரொம்ப
முக்கியமானது நண்பர்களே. ஒரு இசை பார்த்தோம்னா ஒரு ராகம் கண்டுபிடிக்கிறாங்க, இன்னொரு ராகம் வருது. எல்லாத்திலும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருந்தாதான் அந்த பலன் என்றது நம்ம பார்க்க முடியும். எக்ஸ்பெரிமெண்ட் இல்லாம எந்த பலனும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது பண்றதுனால நமக்கு என்ன நடக்கிறது? நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே சொல்லிக்கிட்டு அந்த தூக்கத்துல நம்ம அப்படியே போயிட்டோம்னா எந்த அளவுக்கு பலன் கிடைக்கிறது. சுவாசத்தை கவனித்துக் கொண்டே இந்த ஐம் சாரி யாருக்கெல்லாம் சொல்லணுமோ ஒரு உணர்வு பூர்வமா சொல்லி பாருங்களே. உணர்வு பூர்வமா சொன்னா இந்த பஞ்சபூதங்களும் கேக்குது நண்பர்களே. உணர்வு பூர்வமா சொன்னா நம்ம கிட்ட சின்ன குழந்தை கூட கேட்கும். அப்ப அந்த உணர்வு என்றது எவ்வளவு முக்கியமானது, எந்த அளவுக்கு உயர்ந்தது உணர்வு என்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறைய பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது. இப்போ இது எல்லாமே நம்ம பண்றதுனால நம்ம ஒரு கிராட்டிடியூடா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம காலையில ராத்திரி தூங்கிட்டு காலையில எழுந்துரும், அதே ஒரு மிராக்கிள் நண்பர்களே. எத்தனை பேர் இறந்து போறாங்களோ, காலையில கண்கள் திறக்கிறாங்களா? ஒரு மிராக்கிள் என்னன்னா, ஒரு மிராக்கிள்னா நிறைய பணம் வருது, நிறைய பணம் வந்து கொண்டே இருக்கு, ஒரு கார் கட்டிட்டோம், இது எல்லாம் ஒரு மிராக்கிள் இல்லை நண்பர்களே. நைட்டு தூங்கிட்டு காலையில எழுந்துட்டோம்னா அப்பா நமக்கு இன்னொரு நாள் நமக்கு கூடி வந்திருக்கு, அது ஒரு பெரிய மிராக்கிள். அலாரம் வச்சுட்டு தூங்குறோம், கண்ணு திறந்தாதானே அந்த அலாரமே கேட்கும். கண்களே திறக்கலன்னா அந்த அலாரம் எங்க கேட்கும்? அது ஒரு பெரிய மிராக்கிள் நண்பர்கள். நம்ம காலையில எழுந்துட்டோம், தியானம் பண்ணோம், இந்த ஞானத்தை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், அது ஒரு பெரிய மிராக்கிள் தானே. நம்ம வாழ்க்கையில எத்தனை மிராக்கிள்ஸ் நடக்கிறது. நாக்குக்கு ருசி இருக்கே, நாக்குக்கு ருசியே இல்லைன்னு நம்ம சாப்பிடுறது ஒண்ணுமே தெரியாது நண்பர்களே. அந்த ருசி அன்றதுக்கு அதுக்கு நாக்குக்கு ருசி இருக்கிறதுனால தானே வகை வகையா சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். இந்த ஸ்கின்க்கு உணர்வு இருக்கிறதுனால தானே யாராவது தொட்டாலும் சில்லன்னு காத்து வந்தாலும் சூடா இருக்கிறது எல்லாமே அந்த உணர்வு தானே நண்பர்களே. இது எல்லாமே மிராக்கிள் தானே. இந்த உடம்பு இருக்கு, இந்த ஞானம் இருக்கு, மூளை இருக்கு, இது எல்லாமே மிராக்கிள் தானே. இந்த மிராக்கிள்ஸை நம்ம விட்டுட்டோம். அதனால இந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னா இந்த டெக்னிக்ஸ் கூட நம்ம யூஸ் பண்றதுல தவறே இல்லை நண்பர்களே. இப்ப இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன நடக்கும்? நம்ம கிராட்டிடியூட், நன்றி உணர்வுடன் நம்ம இருப்போம். ஒரு ஆட்டோக்கு பணம் கொடுத்துதான் நம்ம இறங்குறோம், தேங்க்யூ சார், ஒரு நன்றி. அவர் எங்கேயாவது இடிச்சுட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாருன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுறது? ஒரு டிரைவர், ட்ரெயின் டிரைவர், அவர் சேஃபா கொண்டு போய் விடுறதுனால தானே எத்தனை ஆயிரக்கணக்கில் அவங்க இறங்குறாங்க அவங்கவுங்க டெஸ்டினேஷன்ல. எத்தனை பேருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த கிராட்டிடியூட், நன்றி என்றது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது நண்பர்களே. அப்ப என்ன நடக்கும்? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ரிலேஷன்ஷிப், நம்ம ரிலேஷன்ஸ் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் கூட ப்ராப்ளம் எதுக்கு வருது? ஒரு நன்றி இல்லை, ஒரு சாரி சொல்றது இல்லை. இப்போ ஒருத்தர்
நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்ம சாரி சொல்றோம்னா யாருக்கு சொல்றோம் சாரி? ஒன்னஸ், we are in oneness. அப்ப அந்த கடவுளுக்கு தானே நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். கடவுளுக்கு மன்னிப்பு கேட்கறதுல என்ன பெருசு? நம்ம ஈகோ என்ன உயர்ந்து கொண்டே இருக்கணுமா? ஈகோ கம்மி ஆயிக்கொண்டே இருக்கணுமா? ஆன்மீகத்துல ஒரு நன்றி சொன்னாலும் மன்னிப்பு கேட்டாலும் ஐ லவ் யூ சொன்னாலும் யாருக்கு சொல்றோம்னா நமக்கு நம்மளே சொல்லிக்கிறோம் நண்பர்களே. அவங்க கூட நம்ம தானே. எல்லாரும் ஒன்னாதானே இருக்கிறோம். அந்த ஒன்னஸ்ல எப்ப கொண்டு வரோமோ அப்ப ஈகோன்றது இல்லாம இருக்கும். ஈகோ எப்ப இல்லையோ நம்ம வாழ்க்கையில மனது அன்றது அமைதியா இருக்கும். அதுதான் பெனிஃபிட் நண்பர்களே. இந்த 4 டெக்னிக்ஸ் யூஸ் பண்றதுனால அப்ப பழைய கர்மாக்கள்ல இருந்து நம்ம புது பந்தங்கள்ல நம்ம ஆனந்தமா இருக்கும். நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பயமும் கோபமும் எல்லாமே மெல்ட் ஆயிடும் நண்பர்களே, கரைஞ்சி போயிடும். அப்ப இது எல்லாமே நமக்கு போகும் பொழுது ஆன்ம விசுவாசம், நம்பிக்கை, ஆன்ம நம்பிக்கை என்றது வளரும் நண்பர்களே. டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. கண்கள் மூடிட்டு செஞ்சு பாருங்க. செஞ்சுட்டு அப்படியே அந்த தியானத்துக்குள்ள போயிடுங்க. அந்த மன அமைதியும் பண பிரச்சனையும் உடம்பு ஆரோக்கியமும் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே. ஒரே செகண்ட் கரண்ட் போயிருக்கு. எது கேட்டாலும் நம்ம கண்கள் மூடிட்டு ஒரு இந்த பிராக்டிக்கல் செஷன்ஸ் கேட்டுக்கொண்டே இருந்தால் அது அந்த உள்ள சொல்ல சொல்ல அந்த உள்ள செல்ஸும் நர்வஸ் சிஸ்டமும் நம்ம மைண்டும் நம்ம பாடி ஒரே இடத்துல இருக்கும் நண்பர்களே. எப்போ ஒரே இடத்துல இருக்குமோ, எங்கேயும் உங்க மனது போகாம இருக்குதோ, அப்பொழுது கண்டிப்பாக இது வேலை செய்யும் என்ற நம்பிக்கை. உடம்பு சரியில்லை, படுத்துக்கோங்க, கண்கள் மூடிக்கோங்க, சொல்லுங்க ஐ எம் சாரி, நான் என்ன செஞ்சேன்னு தெரியல, மனதால யாருக்காவது தவறு செஞ்சேனா, மனதால ஏதாவது யோசிச்சிட்டேனா, ஐ எம் சாரி, இந்த உடம்பு பாதிக்கிறது, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, என்னை மன்னித்து விடுங்கள், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். அப்புறமா நன்றி, ஐ லவ் யூ அன்னு சொல்லி அந்த உணர்வு பூர்வமாக நம்ம உடம்பு சரியாக இல்லாத போது, நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொழுது நம்ம உட்கார்ந்துட்டு இந்த 4 வார்த்தைகள் அந்த ஹவாய் ஐலாண்ட்ஸில் அவங்க குணமாக்கிட்டாங்களே. இது என்னன்னா செல்ஃப் ஹீலிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ செல்ஃப் ஹீலிங் மேல நமக்கு அதிகமான நம்பிக்கை, நம்ம மேல செல்ஃப்னாலே நம்ம தானே. யாரு ஹீலிங் பண்ணிக்க போறாங்க? நம்மளை நம்ம தான் ஹீலிங் பண்ணிக்க போறோம். இது எல்லாமே ஒரு அஃபர்மேஷன்ஸ் கூட நம்ம சொல்லலாம். அவங்க இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம்? இது எல்லாமே அஃபர்மேஷன்ஸ் நம்ம சொல்றோம். வார்த்தைகள் வேறு, ஆனா நம்ம யூஸ் பண்ற அந்த வார்த்தைகள் வேறு தவிர இது எல்லாமே ஒண்ணுதான். நமக்கு எப்படி தேவையோ, சரி முதலையே நன்றி சொல்லணும்னா எஸ் தேங்க்யூ ஸோ மச்,
அந்த வார்த்தைகள் நீங்கள் மேலையும் கீழையும் கொண்டு வரலாம். உங்கள் மனசு எப்படி சொல்லுதோ அப்படியே நீங்கள் செய்யலாம் நண்பர்களே. எதுவுமே நம்ம கை மீறி போகிறதே இல்லை. அதனால பத்ரிஜிகள் இயற்கையா, நேச்சுரோபதி பாருங்க, இயற்கையா தானே அவங்க குணமாக்குறாங்க. அவங்க ஏதாவது செய்கிறாங்களா? இயற்கையா இருக்கிற மண்ணை நம்ம பூசி வைக்கிறாங்க, மஞ்சளை பூசுறாங்க. இது எல்லாமே இயற்கையா தானே நடக்கிறது. அப்ப இயற்கையா தானே இந்த வார்த்தைகள் நம்ம உள்ளுக்குள்ள இருந்து வருது. அந்த இயற்கையாவே நமக்கு ஹீல் ஆகிறது. அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம எத்தனையோ பேர் இது பணம் கொடுத்து நிறைய ஹீலர்ஸ், டாக்டர்ஸ் நிறைய டெக்னிக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க சொல்லி நிறைய செஞ்சு கொண்டே இருக்கிறார். ஆனா வேணுமன்னா நம்ம அது கூட கத்துக்கலாம் நண்பர்களே. ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வருது நமக்கு, அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு வருது? அந்த அனுபவ ஞானம் பெறறதுக்காக அந்த சிச்சுவேஷன் நமக்கு வருது. அப்போ செல்ஃப் ஹீலிங்ல என்ன நடக்கிறது? நம்ம ஆன்மா எத்தனையோ கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும், அதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைக்கிறது. நம்ம எனிமீஸை கூட நம்ம மன்னிக்கணும் நண்பர்களே. எல்லாருமே நினைப்பாங்க அவங்க எனிமீஸ், இந்த ஜென்மத்தில் நான் பேச மாட்டேன், அவங்க துரோகம் செஞ்சுட்டாங்க, துரோகம் செஞ்சு முடிஞ்சிருச்சாங்க, தட் இஸ் த பாஸ்ட். ஆனா அவங்களும் கூட நம்ம மன்னிக்கணும். மன்னிச்சாதான் நம்ம முன்னேற முடியும். இது எல்லாமே எங்க இருக்கு? இந்த எனிமீஸை மன்னிக்க கூடாது. இந்த கர்மாக்கள், போன ஜென்ம கர்மாக்கள் எல்லாமே இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கு. அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நம்ம ஹீலிங் பண்றதுக்கு இந்த 4 வார்த்தைகளும் நம்ம யூஸ் பண்ணி கொண்டே இருப்போம். அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் நமக்கு கிளீன் ஆகணும் இல்லையா? எல்லாருமே இது பிரேயர்ஸ் அனி கூட சொல்லுவாங்க நண்பர்களே. அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்குது, அதை டிசால்வ் ஆகணும், அது கரையணும், முழுசா கரையணும். அதுக்கு நிறைய பிரேயர்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்ல, கடவுள்கிட்ட பிரேயர் பண்றது, இது கூட ஒரு பிரேயர் மாதிரி இருக்கும் நண்பர்களே. மீனிங்ஃபுல் பிரேயர். இது கடவுளுக்கு நம்ம ஏதாவது வேணும்னு கேட்போம், ஆனா இது ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப அர்த்தவந்தமா இருக்கும், ரொம்ப மீனிங்கா இருக்கும் இந்த பிரேயர். ஒரு டைமும் பசங்க யாராவது, பசங்களோ பெரியவங்களோ கீழே விழுந்துட்டாங்க, நம்ம சிரிப்போம், அது கூட கர்மாதான் நண்பர்களே. அதனால இந்த பிரேயர் எங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்றோம்னா, நம்ம மேல நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஃபோக்கஸ் யுவர் செல்ஃப் when you are doing this prayer. எதுவுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, ரெசிஸ்ட் பண்ணக்கூடாது. அவர் என் பேச்சு கேட்கணும், பசங்களை என் பேச்சு கேட்கணும், கேட்க முடியுமா? அவங்க யாருமே ரெசிஸ்ட் பண்ணக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு வாட்டர் தண்ணி வச்சு அந்த தண்ணியை திட்டிட்டு டெய்லி குடிச்சு பாருங்க. என்ன தண்ணியோ என்னமோ, எல்லாமே தூசு இருக்கு, இது எப்படி இருக்கோ என்னமோ, டெய்லி குடிச்சு பாருங்க, அந்த வாட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்கும். அதே ஐ லவ் யூ அன்னு சொல்லி பாருங்க, தண்ணி குடிக்கும்போது நன்றி, எனக்கு தண்ணி கிடைத்தது, ஐ லவ் யூ ஸோ மச் அன்னு சொல்லி குடிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள மாற்றங்கள். எதனாலன்னா வாட்டர்ல கூட நம்ம சிந்தனைகள் தான் அங்கே நெகட்டிவ் ஃபார்ம் ஆகுது. அதனால எப்பொழுதுமே எது வேணுமானாலும் நம்ம ஃபீலிங்ஸ், உணர்வுகளும், விஷுவலைசேஷன்
பார்க்கறது, கண்கள் மூடிட்டு எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் வாழ்க்கை என்ற ஒரு விஷுவலைசேஷன், ஊகிக்கணும். அப்பொழுது நிறைய மாற்றங்கள். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ். நம்ம என்ன சொல்லுவோமோ அதுதான் நமக்கு வருது. யாராவது திட்டோம்னா திருப்பி வந்து நமக்கு திட்டுதான் வருது. யாராவது புகழ்ந்துட்டோமா, ப்ரைஸ் பண்ணிட்டு நம்ம பேசிட்டோம்னா நமக்கு கூட அந்த ப்ரைஸ் யூனிவர்ஸ்ல இருந்து வருது. இது எல்லாமே நண்பர்களே இந்த 4 வார்த்தைகளோ ஒளிஞ்சிருக்கு. இதுல சக்ராஸ் கூட கிளீன் பண்ண முடியுது நண்பர்களே. ஏதாவது சக்ராஸ் நமக்கு கீழ் வயிறு நமக்கு ஏதோ ப்ராப்ளம் கொடுக்கறது. அப்போ மூலாதார சக்கரால நமக்கு ப்ராப்ளம் இருக்கு. அப்போ அந்த மூலாதார சக்கரா அந்த வயிற்று பகுதி நம்ம மனதில் போட்டுட்டு இந்த 4 வார்த்தைகள் நம்ம சொல்லி பாருங்க. ஒரு 10 நாள் 21 நாள் பண்ணி பாருங்களே, எதுக்கு மாற்றங்கள் வராது. எதுவுமே பண்ண மாட்டோம், கேட்போம், அவ்வளோதான், கிளாஸ் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு போனா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம வீட்டுக்கு போயிட்டு சமையல் பண்ணிட்டு நம்ம தூங்கிடுறோம். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னா கூட ஒரு மைண்ட் செட் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம ஒரு அனிமல்ஸ்க்கு நம்ம ப்ராப்ளம்ஸ்ல இருந்து வெளியில வரத்துக்கு, ஆரோக்கியமா வாழ்றதுக்கு, பணத்தோட வாழ்றதுக்கு, மனது அமைதியா வாழ்றதுக்கு, தியானம், ஆன்மீகமான வளர்ச்சி அடையறதுக்கு, எல்லாத்துக்குமே இந்த ஹோபோனோபோனோ என்ற டெக்னிக் யூஸ் ஆகும் நண்பர்களே, ஆசான்மார்களே, கடவுள்மார்களே. பாருங்க, ஆசான்மார்களே, டீச்சர் சரியா இருந்தால் வாழ்க்கை, எல்லாரோட வாழ்க்கையும், எல்லாரோடனா ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கை அற்புதமா இருக்கும். நண்பர்களே, எப்பொழுதுமே நண்பர்கள் நல்லா இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை கூட நல்லா இருக்கும். கடவுள்மார்களே, நீங்க தான் கடவுள். நீங்க தான் அந்த மார்க்கத்தை கண்டுபிடிக்கணும். அந்த மார்க்கத்திலோ அந்த வேலோ நீங்க நடக்கணும், சிந்திக்கணும். அதனாலதான் பத்ரிஜி அவர்கள் சொன்னது, நண்பர்களே, ஆசான்மார்களே, கடவுள்மார்களே, யாருன்னு சொல்றாங்க? நம்மளை தான் சொல்றார் பத்ரிஜி அவர்கள். அதனால நம்ம ஒரு ஃப்ரெண்டா, ஒரு நண்பரா, ஒரு கடவுளா நம்ம வாழ்ந்து காட்டணும். இந்த பூமி மேல கடைசி மூச்சு காற்று இருக்கிற வரைக்கும். தியானம் பண்றோமே, இது பண்ணணுமா? பண்ணலாமே. தியானம் பண்றோமே, சாப்பிடுறோம் இல்லையா? எல்லா வேலைகள் செஞ்சு கொண்டுதானே இருக்கிறோம். 24 மணி நேரம் நம்ம தியானம் பண்றோமா? இல்ல. இதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கலாமே, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமே, பண்ணி பார்க்கலாமே, எப்படி இருக்கு என்றது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துட்டு நீங்க 10 பேருக்கு சொல்லலாமே. தியானமும் பண்றேன், ஒரு 10 நிமிஷமும் காலையிலும் மத்தியானத்திலும் நைட்ல பண்றேன், ஆனா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தானே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்றதுல தவறு இல்லை நண்பர்கள். ஸ்வீட் சாப்பிட்றோம், புளிப்பு சாப்பிட்றோம், காரம் சாப்பிட்றோம், ஏதாவது தவறு இருக்கா? ஒன்றுமே இல்லையே, எல்லாமே சரியாக தானே இருக்கு. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் கலைகள் கற்றுக்குறோம், வீணை கற்றுக்குறோம், பாட்டு கற்றுக்குறோம், வயலின் கற்றுக்குறோம். ஏதாவது தவறு இருக்கா? எல்லாமே கற்றுக்கலாம் இல்லையா? வாழ்க்கையில எல்லாமே கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் மனது, ஆன்மா உற்சாகமா ஆனந்தமா இருக்கும் நண்பர்களே.
இந்த வாய்ப்பு மகா அவதார் அறக்கட்டளை அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு டைமும் சொல்லணுமான்னு சொல்லி நானே யோசிப்பேன். சரி, ஓகே, எல்லாருமே வந்து செலக்ட் பண்ணுவாங்க. கடைசியில் என்ன டாபிக்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் அது செலக்ட் பண்ணிட்டு நான் சொல்கிறது. அதே மாதிரி பத்ரிஜி அவர்கள் சொல்கிற மாதிரி தியானத்தை செய்யுங்கள், பிரமிட் கட்டுங்கள், வீட்டு மேலேயும் வீட்டு முன்னாடியும் இடம் இருந்தால் சைவமாக இருங்க, சைவமாக இருக்க சொல்லுங்க. தியான பிரபஞ்சம் 2 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து புத்தகம் வரும், ஆன்மீக புத்தகம். நிறைய கட்டுரைகள் இருக்கும். எத்தனையோ கட்டுரைகள் இங்கிலீஷில் இருந்து தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி இந்த புத்தகம் வந்து வெளியில் வருது 2 மாதத்துக்கு ஒரு தடவை. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புத்தகம் ஞானம் என்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ஒரு எனர்ஜி. இங்கே கேட்கும் பொழுது எந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கோ, ஒரு புத்தகம் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அந்த எனர்ஜி சிஸ்டம் என்றது அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருமே படிங்க மாஸ்டர்ஸ். தியான பிரபஞ்சம் என்ற புத்தகம் வேணுமன்னா எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். பா. நன்றி.